ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, முருங்கைக்காயை வச்சு ஒரு ரெசிபி. அதாவது முருங்கைக்காய் பொடி, ட்ரம்ஸ்டிக் பவுடர், மோரிங்கா பவுடர். ஸோ நீங்கள் இதை எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த முருங்கைக்காய் வந்து அம்மா வயல்லேருந்து எனக்கு கொடுத்து விட்டது. அதில் வந்து நான் ஒரு 4 காய் மட்டும் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதி காயில் பொடி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன் நான். ஏன்னா நம்ம டெய்லி சாப்பிட்டோம் அப்படின்னா முருங்கைக்காய் போர் அடிச்சு போயிடும். தினம் தினம் சாப்பிடும்போது போர் அடிச்சிடும். அப்போ வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா அது டக்குன்னு என்ன ஆகிடும் அப்படின்னா ஈரம் பட்டு ஒரு மாதிரி அழுகுன மாதிரி ஆகிடும். அதனால் இது மாதிரி நம்ம பொடி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போ வேணுமோ அப்போ நம்ம சாம்பார், குழம்பு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம டைரெக்டாக சாதத்தில் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ முருங்கைக்காய் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு ஒரு தடவை இது மாதிரி தண்ணியிலேருந்து எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியில் போட்டு தேய்ன்னு தேய்க்கக்கூடாது. ஜஸ்ட்டு தண்ணியிலேருந்து எடுத்துருங்க. அதே மாதிரி நறுக்கும்போது காயில் இருக்கக்கூடிய நார் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த பவுட்ரு வந்து ப்ராப்பராக கிடைக்கும். அதிகமாக சக்கை சேராது. தேவையில்லாத சக்கை வந்து நமக்கு அதில் வந்து ஆட் ஆகாது. அதனால் நான் நறுக்கும்போது நாரெல்லாம் எடுத்துருங்க. ஸோ இங்கே பாருங்கள், தண்ணியிலேருந்து எடுத்தாச்சு. அடுத்து நான் வந்து இது குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். ஸோ நீங்கள் காய் நிறைய எடுத்துருக்கீங்க அப்படின்னா பெரிய பாத்திரமாக யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து காய் கொஞ்சம் அளவாக தான் இருக்குது. என்கிட்ட குக்கர் கரெக்டாக இருக்கிறதுனால குக்கரில் பாதி அளவுக்கு காய் இருந்தது. அதனால் காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூளும் கொஞ்சம் கல் உப்பும் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூளும் கல் உப்பும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ்னே நம்ம வந்து சொல்லலாம். இந்த பொடி வந்து நீங்கள் வெளியில் வச்சு ஒரு 2 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் சாப்பிட்லாம். அதுக்கு மேலே நீங்கள் வச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் வந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து நான் தாராளமாக யூஸ் பண்ணலாம். கூடவே நீங்கள் 6 மாதத்துக்கு மேலேயும் வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது. ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான காய் இது நமக்கு. இதை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. நமக்கு சீப்பாக கிடைக்கும்போது இதெல்லாம் வாங்கி செஞ்சு வச்சுருங்க. குழந்தைங்கள்லாம் வந்து அதிகமாக கடித்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், காய் வெந்ததும் நம்ம வந்து அந்த காயில் இருக்கக்கூடிய சதையை வந்து நம்ம வந்து எடுத்து ஊட்டி விடுவோம். அப்போ அது மாதிரி ஊட்டி விடும்போது என்னாகும் அப்படின்னா அந்த குழந்தைங்க ஒவ்வொரு நேரம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு நேரம் அந்த சாம்பாரில் இருக்க டேஸ்ட்டு, குழம்புல இருக்க காரம், அந்த புளிப்பு குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு வித்தியாசமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி வந்து பவுடர் இருந்ததுன்னா அவங்களுக்கு கொஞ்சமாக சாதத்தில் போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு நெய் விட்டு பிசைஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த காயிலேருந்து நான் எடுத்த நார் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. இதெல்லாமே வேஸ்ட்டு. இந்த நாரோடு சேர்த்து நீங்கள் நறுக்குனீங்க அப்படின்னா தேவையில்லாமல் நீங்கள் சலிக்கும் போது அந்த நார் வந்து அதிகமாக தான் இருக்கும். இந்த நார் வந்து நமக்கு தேவையே இல்லை. ஸோ அதனால் எந்த அளவுக்கு நார் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நார் எடுத்துருங்க. இந்த காய் வேக வைக்கும் போது மட்டும் இல்லை, இந்த பொடிக்காக மட்டும் இல்லை, நீங்கள் ஜென்ரலாக சமைக்கும் போதுமே எவ்வளோக்கு எவ்வளோ நார் எடுக்க முடியுமோ எடுத்துருங்க. அப்போ தான் நமக்கு கடித்து மென்னும் போது அதோட ருசி வந்து நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம மென்று சாப்பிட்ற மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ எனக்கு வந்து ஒரு 4 விசில் வந்து வர அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ உங்களுடைய குக்கரை பொறுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்தாலும் ஓகே. இதுலேருந்து தண்ணியிலேருந்து எடுத்துருங்க. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தண்ணி வந்து எப்போதுமே காய் வேக வைக்கும்போது ரொம்ப அளவுக்கு அதிகமாக வைக்காமல் அளவாக வைங்க. பத்தலைன்னா கூட நீங்கள் கொஞ்சம் சுடு தண்ணி வந்து அதில் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. ஆனால் அளவுக்கு அதிகமாக தண்ணி வச்சு அந்த தண்ணி வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம காயை வாஷ் பண்ணிட்டு தான் கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு ஒரு தடவை தண்ணியிலேருந்து எடுக்கிறோம். ஸோ இப்போ அது நமக்கு பியூரான வேக வச்ச தண்ணி கிடச்சிருக்கு, ஸ்டீம் பண்ணுது. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பாயில் பண்ண தண்ணி நமக்கு வேஸ்ட் பண்ணாமல் இதை நீங்கள் சூப்பு மாதிரி கொஞ்சமாக குடிச்சிக்கலாம். நானும் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நல்லா சூடாக இருக்குதா, அந்த முருங்கைக்காயோட வாசம் வந்து ரொம்ப செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாட்டுக்காய் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக அது. அதே மாதிரி நான் வந்து கொஞ்சம் வந்து எடுத்துக்கிட்டேன். மீதி இருக்க தண்ணி வந்து நான் வந்து குழம்புல வந்து சேர்த்துக்கிறதுக்காக நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஆற வச்சுட்டு நான் வச்சுட்டேன். இப்போ இந்த காயை வந்து நல்லா பெரிய தட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வெயிலில் காய வச்சுருங்க. உங்கள் ஊரில் வெயில் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து. ஒரு சில நேரம் ஒரே நாளில் காஞ்சிடும், ஒரு சில நேரம் 2-3 நாள் இல்லைன்னா 4 நாள் கூட ஆகும். வின்டர் சீசன் அப்படிங்கிறதுனால பகலில் வந்து கொஞ்சம் வெயில் அடித்தாலும் குளிரும் தான் இருக்கும். அதனால் எனக்கு ஒரு 3 நாள் ஆச்சு. கீழே கொஞ்சம் எறும்பு முச்சிட்டு இருந்ததுனால நான் கொஞ்சம் வந்து அந்த குக்கரே அப்படியே வச்சுட்டேன், எம்டியாகவே வச்சுட்டேன். ஏன்னா குக்கர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மேலே தட்டை வச்சு காய வச்சுட்டேன். 3 நாள் கழித்து நல்லா எனக்கு வந்து நல்லா காஞ்சிருந்தது. ஸோ அதை வந்து நான் வந்து எடுத்து கொண்டாந்து உள்ளே வச்சுட்டேன். வெயிலேருந்து கொஞ்சம் உள்ளே வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நான் வந்து அரைக்கலாம் அப்படின்னு பார்த்ததில் கொஞ்சம் அப்படியே வந்து லேசாக சாஃப்டான மாதிரி இருக்குது. பட் ஆனால் நல்லா காஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு அரைக்கிறதுக்கு எல்லாமே நல்லா அரைக்க வரும்.
நீங்கள் வந்து அரைக்கிறப்ப நீங்கள் நல்லா வெயிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அரைச்சிடுங்க. அதனால தான் எனக்கு கொஞ்சம் உடைக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது. இதை நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸி ஜார் சின்ன ஜாரில் அரைங்க, பெரிய ஜாரில் அரைக்காதீங்க. அப்போ தான் நீங்கள் நல்லா ஃபைன் பவுடராக அரைக்க முடியும். இது நீங்கள் வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. என்னடா பச்சை கலரில் இல்லாமல் இந்த கலரில் இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா நம்ம வேக வச்சுட்டோம், ப்ளஸ் மஞ்சத்தூள் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் வந்து இது ரொம்ப ரொம்ப பச்சையாக இருக்கும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இது மாதிரி நல்லா சலிச்சுக்கோங்க. சலிக்கும் போது நமக்கு ஃபுல்லாக பவுடராக கீழே வருமானு கேட்டால் கிடையாது. கொஞ்சம் அந்த சக்கையில் உள்ள கொரப்பு தன்மையும் கீழே வந்து சேரும். அது வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். இப்போ இந்த சலடில் சேர்ந்துருக்கிறத நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு மீதி இருக்க காயையும் நான் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதே மாதிரி அரைச்சி சலிச்சு எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்னா லேசாக அங்கங்கே கொரப்பாக இருக்கும் அப்படின்னா இதை நம்ம லாஸ்ட்டாக திரும்ப சலிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாதிரி மீதி இருக்க காயையுமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிட்டு மீதி இருக்க சக்கையும் சேர்த்து எல்லாத்தையும் காயும் அரைச்சிடணும். இப்போ பாருங்கள், இது இந்த அளவுக்கு வந்து சலிச்சு வந்ததில் இருக்குது. இப்போ இதை நான் சைடில் தனியாக வச்சுட்டு தட்டில் நம்ம சலிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே கொரப்பு அந்த சக்கையெல்லாம் நமக்கு தெரியும். இதையுமே ஒரு 3லேருந்து 4 தடவை சலித்து எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு மீதி இருக்கக்கூடிய அந்த கொரப்பு அந்த சக்கை எல்லாமே வந்துடும். அது எதுக்காக அப்படின்னா நம்ம டைரெக்டாக குழம்புல சாம்பார்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், சாதத்துலலாம் போட்டு சாப்பிடும்போது அந்த நரன்னு இருக்கக்கூடாது, அதுக்காக. ஸோ இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஜென்டிலாக சலிச்சுக்கணும். ரொம்ப ஸ்பீடாக சலிச்சிங்கன்னா இன்னும் கீழே உங்களுக்கு அந்த சக்கை போகும். ஸோ சலட் வந்து கொஞ்சம் நைஸாக இருந்தாலுமே ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு மிஞ்சிருக்குது. இதை திரும்ப நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு திரும்ப ஒரே ஒரு தடவை மட்டும்தான் நான் சலிச்சிக்க போகிறேன். மீதி சக்கையை நான் வந்து பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ அதையே நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த பொடியுமே நான் யூஸ் பண்ண போகிறேன். இதை கூட நான் வந்து வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இதுலேயுமே கண்டிப்பாக அந்த முருங்கைக்காயோட சத்து நமக்கு இருக்கும், அந்த ஃப்ளேவர் வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போ நமக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குது இல்லையா, இதை நான் வந்து திரும்ப சலித்து எடுத்துருவேன். ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் ஏ, சி, கே எல்லாமே இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பாஸ்பரஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அயன் கண்டென்ட் இருக்குது. அதே மாதிரி கால்சியம் இருக்குது. உங்களுக்கு வந்து போனை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஆக்கும். குழந்தைங்களுக்குலாம் கொடுத்திங்கன்னா அந்த குழந்தைங்களோட போன் எல்லாமே நல்லா பிஞ்சாக இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே ஸ்ட்ராங்காக்கி கொடுக்கும். குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் சாதத்தில் விட்டு நல்லெண்ணெயும் நெய்யை விட்டு பிசைஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்கள் சுடு தண்ணியில் கலந்து கொதிக்க வச்சு குடித்தாலும் ஓகே. அதுதான் நான் வந்து அந்த சலடையிலேருந்து எடுத்த பவுடரை நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். வேஸ்ட் பண்ணாமல் ஒரு கிளாஸ்க்கு ஒரு ஸ்பூன் அப்படிங்கிற மாதிரி போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடித்தோம் அப்படின்னா இது ஒரு டிடாக்ஸ் ட்ரிங்க் ஆகிடும். அதே மாதிரி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு குடிச்சிக்கலாம், இல்லைனா அப்படியே கூட வடிகட்டி குடிச்சிக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ட்ராவலுக்குலாம் ரொம்ப சூட்டபிளான ரெசிபி. ஹாஸ்டல்லலாம் தங்கியிருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்திங்கன்னா ஜஸ்ட்டு ரைஸ் மட்டும் செஞ்சுட்டு இதை கொஞ்சம் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை காய் கிடைக்காத நேரத்தில் அதை குழம்பு செஞ்சு சாப்பிட்டாலும் சிம்பிளாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.